கொல்கத்தாவில் 24 மணி நேரமும் பரபரப்பாக இயங்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 31 வயதான பெண் டாக்டரை அரக்கன் சஞ்சய் ராய் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவம் மொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மருத்துவக் கல்லூரியில் மேற்படிப்பு படித்து வந்த டாக்டர் அதே மருத்துவமனையில் பயிற்சி டாக்டராகவும் இருந்தார். மருத்துவமனையை தனது இரண்டாவது வீடு போல கருதியவர் பெண் டாக்டர். வியாழன் நள்ளிரவில் மருத்துவமனையின் 3வது மாடியில் உள்ள செமினார் ஹாலில் தனது நட்பு வட்டாரத்துடன் இருந்தார். அனைவரும் டின்னர் ஆர்டர் செய்து சாப்பிட்டனர். பின்னர் மற்ற எல்லோரும் கிளம்பிவிட்டனர். கொலை செய்யப்பட்ட டாக்டர் மட்டும் செமினார் ஹாலில் ஓய்வெடுத்தார். அதிகாலை 3 மணி வரை தனது மேற்படிப்பு பாடங்களை படித்தார். பின்னர் அயர்ந்து தூங்கிவிட்டார். அப்போதுதான் அரக்கன் சஞ்சய் ராய் உள்ளே நுழைந்து டாக்டரை பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமாக கொன்றுவிட்டார். போலீஸ் பிரிவில் தன்னார்வலராக இருந்த சஞ்சய் ராய்க்கு மருத்துவமனையின் அனைத்து இடங்களும் அத்துபடி. நோயாளிகளுக்கு உதவி செய்து கல்லா கட்டும் புரோக்கர் வேலையையும் அங்கு செய்து வந்தார். அவன்தான் இந்த கொடூர காரியத்தை செய்தான் என்று சிசிடிவி, ப்ளூடூத் ஹெட்செட், ஷூவில் இருந்த இரத்தக்கரை ஆகியவை காட்டிக் கொடுத்தன. இப்போது அவனுக்கு எதிராக அதி முக்கியத்துவம் வாய்ந்த எவிடன்ஸ் ஒன்றும் சிக்கியிருக்கிறது. இது பற்றி போலீசார் கூறியது. சம்பவத்தன்று அதிகாலை 3:50 மணியளவில் சஞ்சய் ராய் செமினார் ஹாலில் நுழையும் சிசிடிவி காட்சி கிடைத்தது. கிட்டத்தட்ட 45 மணி நேரம் கழித்து மீண்டும் செமினார் ஹாலை விட்டு அவன் வெளியேறினான். இதுதான் அவனுக்கு எதிரான முதல் ஆதாரம். செமினார் ஹாலில் நுழையும் போது அவன் கழுத்தில் ப்ளூடூத் ஹெட்செட் தொங்கியது. திரும்பும் போது இல்லை. அந்த ஹெட்செட் கொலை செய்யப்பட்ட பெண் டாக்டர் சடலம் பக்கத்திலிருந்து மீட்கப்பட்டது. இது சஞ்சய் ராய்க்கு எதிராக கிடைத்த இரண்டாவது எவிடன்ஸ். பாலியல் பலாத்காரம் செய்யும் போதும் கொலை செய்யும் போதும் பெண் டாக்டர் உடலிலிருந்த இரத்தக்கரை அவனது துணியில் பட்டிருந்தது. கொடூர காரியத்தை செய்துவிட்டு வீட்டுக்கு போய் அசந்து தூங்கிவிட்டான். காலையில் எழுந்த பிறகு எல்லா தடயங்களையும் அழித்து விட்டான். ஆனால் தனது ஷூவில் பட்ட இரத்தக்கரையை அகற்ற சஞ்சய் ராய் மறந்து விட்டான். அதை முக்கிய தடயமாக சேகரித்தோம். இது அவனுக்கு எதிராக கிடைத்த 3வது ஆதாரம். இந்த நிலையில்தான் 4வதாக அதிமுக்கிய எவிடன்ஸ் கிடைத்துள்ளது. சம்பவத்தன்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பெண் டாக்டர் அரக்கன் சஞ்சய் ராயிடமிருந்து தப்பிக்க கடுமையாக போராடியிருக்கிறார். இதில் சஞ்சய் ராயின் உடலிலும் இரத்த காயங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக பெண் டாக்டரின் நகம் சஞ்சய் ராயை கீறியிருந்தது. சஞ்சய் ராயின் இரத்தமும் அவனது தோல் பகுதியும் பெண் டாக்டரின் நகை இடுக்குகளில் சிக்கியிருந்தன. அவற்றை தடய அறிவியல் நிபுணர்கள் சேகரித்தனர். அதன் டிஎன்ஏவையும் சஞ்சய் ராய் உடலிலிருந்து எடுத்த டிஎன்ஏவையும் ஒப்பிட்டு பார்த்தனர். இரண்டும் ஒன்றுதான் என்பது தெரிந்தது. இது சஞ்சய் ராய்க்கு எதிராக கிடைத்த அதிமுக்கியத்துவம் வாய்ந்த 4வது எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸை வைத்தே சஞ்சய் ராய்க்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுத்து விட முடியும் என்று போலீசார் கூறினர்.